டே என்னடா பண்றீங்க? பாருங்கடா, எங்க ஊர்ல அருவி எல்லாம் கல்லா ஆயிடுச்சுடா. கல்லா எல்லாம் ஐஸ் கட்டியா இருக்குடா. இந்த மாதிரி நேரத்துல புருஷனை கட்டி பிடிச்சிட்டு மெத்தியில உருண்டு படுக்கணும்டா. ஆனா வேலைக்கு போக சொல்றானுங்கடா. வேலைக்கு மானம் கேட்டவனுங்க. புருஷன் வேணும். புருஷன் இல்லாட்டி புருஷன் தம்பியை கட்டி பிடிப்போம். விளைவு அடுத்த வீடியோவில் பாருங்க. டே என்னடா பண்ணுறீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகளை ஆடுறீங்களாடா? அக்கா ரொம்ப முடியாம இருக்கேன்டா. அக்காவுக்கு உடம்பு முடியல, தலை சுத்துது, மயக்கமா வருது, தூக்கமா வருது, புளிப்ப ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அப்ப என்ன பண்ணேன், என் புருஷனோட தம்பிக்கு ஃபோன் பண்ணேன்டா. போன மாசம் என்ன புடின்னு பிடிச்சியே, அப்புறம் போன் எடுக்க மாட்டியே. இன்னைக்கு பாரு நான் என்ன நிலைமையில இருக்கேன்றேன். வைடி போன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டான்டா. ஒரு அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணலாமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன காப்பாத்துங்க. நெதர்லாண்ட்ல ஒரு காஃபி ஷாப் ஓனர் வந்து அவர் கடைக்கு கூட்டமே வரமாட்டேக்கு என்ன பண்ணான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட் வெப்சைட் கிரியேட் பண்ண. அந்த பாட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல வந்து பசங்களெல்லாம் சர்ச் பண்ணி ரெக்யூஸ் கொடுத்து, மீன்ஸ் ஒரு ஃபேக் ஐடி, பொண்ணு மாதிரி ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பசங்களுக்கு பேசி பழகி, வா காஃபி ஷாப் வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நான் இதுதான் வந்துட்டு இருக்கிறேன், நீ காஃபி ஷாப்ல இந்த காஃபி நல்லா இருக்கும், அந்த காஃபி நல்லா இருக்கும், நீ குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டே இருந்திருக்கு ஒரு ஐடி. சோ இப்படி ஏமாத்திட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த கடையில வந்து ரொம்ப கூட்டமாயிட்டு, அப்ப அந்த பசங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, இன்னும் பொண்ணு வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருக்கும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு ஃபேக் ஐடி, ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயும் யாராச்சும் பொண்ணு ஐடில இருந்து மெசேஜ் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பேசி ஏமாந்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏமாத்திர ஆம்பளைங்களே வெக்கம் இல்லாம 4 சபைக்கு போகும்போது 4 பேர் மூஞ்சில முழிக்கும் போது ஏமாந்த பெண்கள் மட்டும் எங்க வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கணும்? ஏமாத்திரனே வெக்கம் இல்லாம 4 இடத்துக்கு போறான், இன்னொரு ஆளை காயப்படுத்திட்டுன்னு சிந்திக்காம சந்தோஷமா இருக்கும்போது ஏமாந்த பெண்கள் மட்டும் என் வீட்லயே உட்காந்து அழுதுட்டு இருக்கணும், நல்ல துணி உடுத்தக்கூடாது, சோகத்திலேயே மூழ்கி போகணும், வைதேகி காத்திருந்தால் ரேவதி மாதிரி வெள்ளப்படவை கட்டிட்டு மூலையில படுத்திருக்கணும்ன்றதெல்லாம் அந்த காலம். இப்ப இதை பத்தி எல்லாம் கவலையே பட தேவையில்ல. ஏமாத்திரவன் தான் வெக்கப்படணும், ஏமாந்தவங்க வெக்கப்பட தேவையில்ல. மீண்டும் புத்துணர்வோட எந்திரிச்சு நடப்பதுதான் புதுமை பெண்ணோட அழகு. எந்த பெண்ணும் உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. மலையேறி போச்சு. எவனும் அழுகிற பொண்ணை வந்து பார்த்து பரிதாபமே பட மாட்டான். திருப்பி எந்திரிங்க, அவனை விட சிறப்பான ஒரு ஆளா புடிங்க. பிகாஸ் யூ வொர்த் இட். புரியுதா? உங்களுடைய மதிப்பை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஸ்டாண்ட் அப். பேசுறவன் பேசித்தான், சிரிக்கிறவன் சிரிச்சுதான் இருப்பான். நம்ம கஷ்டம்ன்றது ஒருத்தனை எட்டி பார்க்க மாட்டான். சிரிக்கிறதுக்கு தான் அவன் ரெடியா இருப்பான். நீங்க வாழ்ந்து காட்டுங்க.